வீடியோ ஓகேவா? ஐயா அந்த மைக்கு ஆஃப் வந்து ரோடு மைக் மாதிரி இருக்காதா? இது நல்லா வாய்ஸ் ஃபில்டர் கட் பண்ணு. இது போட்டுருக்கேன். நாய்ஸ் ஃபில்டர் போட்டுருக்கேன். கொஞ்சம் மேனேஜ் ஆகும். அண்ணா அப்படியே போய் பாருங்க. ஓகே ஐயா சஜஷன் தான் ஐயா சஜஷன் தான் இன்னும் கொஞ்சம் நேரம் வா. அதுக்கப்புறம் வெயிட் கம்மி கொஞ்சம் உள்ளே போகலாம். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. அப்புறம் இப்போது ஒரு வெளியே கிளம்பிட்டேன் நான். எங்கன்னா ஒரு சேனல் நம்மளை இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்ருக்காங்க. என்ன இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்ருக்காங்க, என்ன இல்லை, ஐ மீன் அவங்க என்ன இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்ருக்காங்க. அது என்ன சேனல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஆரஞ்சு மிட்டாய் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரஞ்சு மிட்டாய் பிரபா என்னுடைய ஃப்ரெண்டு. அவர் கூட கலைஞர் நகர், பிதா அந்த மாதிரி படத்தில் அவர் கூட நடிச்சிருக்கேன் நான், திரைப்படத்தில். அவரை பார்த்தேன். அவர் ஒரு சேனலை ரன் பண்ணிட்டுருக்காரு. அதில் இன்டர்வியூ எடுக்கலாம் சொல்லி கூப்பிட்டுருந்தார். எங்கன்னா சாலிகிராமம், அங்கே தான் போயிட்டுருக்கேன். இப்போது கெட்டப் இல்லாமல் தான் போகிறேன், சாதாரணமாக தான் போகிறேன். அங்கே போயிட்டு மேக்கப் எல்லாம் அங்கே வந்து மேக்கப் போட்டுக்க சொன்னார் நம்ம பிரபா. அவங்க மேக்கப் போட்டுன்னு இன்டர்வியூ கொடுக்க தான் கிளம்பிட்டுருக்கேன். வாங்க நாமளும் அந்த என்ன சேனல் ஏதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? ரைட். ஆக்சுவலாக நான் யூடியூப் டிக்டாக் பண்ணிட்டுருப்பவே அந்த ஆரஞ்சு மிட்டாய் சேனல் நான் பார்த்துருக்கேன். செம்ம காமெடியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். அப்போல்லாம் அந்த பிரபா வந்து நேரில் பார்க்கணும், பேசணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில் அவர் கூட நடிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நல்ல பையன், நான் பையன் தான் சொல்கிறேன், நம்மளோட வயசில் சின்ன, நல்லா பேசுவா போல். இந்த இந்த ப்ராங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பார். நீங்கள் ஆரஞ்சு மிட்டாய் போய் பாருங்களேன், ஆரஞ்சு மிட்டாய் சேனலு. அந்த பிரபா கண்ணாடி போட்டுருப்பார், செம்மையாக பண்ணுவார். அங்கே தான் போகிறேன், வாங்க நீங்களும் அப்படியே கூட போகலாம். ஓகே, சாலிகிராமம் பிரசாத் ப்ரொடக்ஷன்ஸ், பிரசாத் லேப் கிட்ட வந்துட்டோம். பட் இங்கே தான் அவர் சொல்லியிருக்காரு. சரி பார்க்கலாம். வந்து ஃபோன் பண்ண சொன்னார், ஃபோன் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரசாத் லேப்பில் தான் டம்மி ஜோக்கர் படம் ப்ரீவியூ ஷோ போட்டாங்க. சரியான கூட்டம். படம் ரிலீஸ் ஆகாமல் வந்திருக்கும். சரி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சந்துன்னாரு, போய் பார்க்கலாம். சில சமயம் லொக்கேஷன் தப்பாக காட்டும். அந்த இடம் ஒரு இடத்துல இருக்கும், லொக்கேஷன் ஒரு இடத்துல காட்டுது. அதான் ஃபோன் பண்ணேன், இன்னும் எடுப்பார் நினைக்கிறேன், வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். பட் இங்கே தான் எங்கேயோ இருக்குது, சரின்னு இருக்கேன். ஃபோன் வச்சு பார்க்கலாம். கரெக்டாக லொக்கேஷன் வந்துட்டேன். இங்கே எதிர்க்கு ஒரு பார்க்குன்னாரு. இந்த பார்க் இருக்குல்லையா பின்னாடி, வெயிட்டிங் வரேன்னாரு. சரி வெயிட் பண்ணுறேன். பிரபா ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிருக்காரு. எந்த இடமா இந்த பில்டிங்கு? ஓகே ஓகே ஓகே. ஏற்கனவே வந்த மாதிரி ஞாபகம். ஏற்கனவே ரோபோ சங்கர் வீட்டுக்கு ஒரு தடவை நான் வந்தேன். அந்த வீடு மாதிரி தெரியுது எனக்கு, பழைய வீடு. இங்கே ஒரு கார் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கு நான். ஞாபகம் வர மாட்டேங்குது. ஐயோ, எங்கே போனால் நம்மளுக்கு படி ஏற வேண்டியதாக இருக்குது. ஏறணும் படிக்கட்டு. என்ன இவ்வளோ படிக்கட்டு இருக்காங்க பாருங்கள். அடேங்கப்பா, இது ஏறி இறங்கிட்டு இது ஒரு நாளைக்கு ஒரு 20 அடி ஏறி இறங்கினா வாக்கிங் போக தேவையில்லை போல இருக்குது. என்ன ஏறணுமா? ஏறு ஏறு ஏறு. நம்ம முருகா, திருப்பதி மலை ஏறுற மாதிரி இருக்குது. திருப்பதியில் காளி கோபுரம் வரைக்கும் நெட்டாக இருக்கும் படிக்கட்டு, அந்த மாதிரி இருக்குது. வணக்கம்ப்பா, எங்கேப்பா இருக்காரா பிரபா? சரி ஓகேப்பா. ஏன்பா எப்படிப்பா ஏறி இறங்குறேன்? பிரபா சாப்பிட போயிருக்காரான். ஆஃபீஸ் ஆகிருக்கு, பிரபாவுடைய ஆஃபீஸ். பிரபா பாருங்கள், பாக்கியராஜ் சார் கூட. இவர் தான் பிரபா.
என் ஃப்ரெண்டு விஜய் சேதுபதி கூட நிறைய அவார்டு வாங்கி வச்சுருக்காரு. பிரபா இவர் ஆஃபீஸ் தான் வந்திருக்கேன் அன்றைக்கி. ஒரு படம் பண்ணிட்டு இருக்கார் இவர், வா மௌன ராகமி. இதில் இவர் தான் ஹீரோ பண்ணிட்டு இருக்கார் படம். ஆக்சுவலாக வந்து நான் வந்து சில்வர் பிளேயர் பட்டன் வாங்கியிருக்கேன். 1,00,000 சப்ஸ்கிரைபர் மேலே போனால் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தால் அதுக்கு ஒரு ப்ளே பட்டன் தருவாங்க. பேர் மறந்துட்டுங்க அது. நான் வந்து சில்வர் ப்ளே பட்டன், இது வந்து பிளாட்டினம். பாருங்கள், பிளாட்டினமாக கோல்டாக தெரில எனக்கு. என்ன பார்த்துருப்பீங்க, இது 1,00,000, இது வந்து 10,00,000 பாருங்கள். 1 மில்லியன் 1 10 100 1000 10,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. இவர் தான் நல்ல வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் நான் இப்போ வாங்கணும். அதெல்லாம் பாருங்கள், அந்த பட் அது நான் வச்சுருக்கேன் 1 லேக். அதெல்லாம் 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஓகே, ஆஃபீஸ் நல்லா அழகாக வச்சுருக்காரு. வெயிட் பண்ணிருந்தோம். பிரபா பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இதை வந்துட்டார் பிரபா. வணக்கம் பிரபா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெல்கம் டு ஆரஞ்சு மிட்டாய் ஆஃபீஸ். தேங்க்யூ. அது காலையில் நான் சொல்லிட்டேன். காலையில் சொல்லிட்டீங்களா? அது மாதிரி நம்ம ஆரஞ்சு மிட்டாய்னா எல்லாருக்கும் தெரியும். இன்னும் ஒரு இன்டர்வியூ இருக்குது, சரி போகலான்னு வந்திருக்கேன். உங்களை பார்க்க தான் ரொம்ப ஆசையாக இருந்தேன், பார்த்துட்டேன். கண்டிப்பாக நானும் இன்டர்வியூ வந்து உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறதுக்கு நானும் ஆசையாக இருக்கேன். பார்த்துட்டு மாட்டி விட்றாது. பெரிய லிஸ்ட் வச்சுருக்கேன் இருக்க. சரி, ஓகே, இன்டர்வியூ போகலாம். ஓகேவா? இப்போ நம்மளை மேக்கப் போட சொல்லிட்டாரு. ஸ்டேஜில் என்ன நீங்கள் ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த ட்ரெஸ் போட சொல்லியிருக்காரு. எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். நம்ம பிரதர் இவர். ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். இவரும் ஒரு தேனியிலேருந்து வந்திருக்கேன். தேனியிலேருந்து? ஆமாம், ராஜபாண்டி ஆர்டிஸ்ட்டு. நான் ஒரு 6 மூவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். விக்ரம் 2, இந்தியன் 2, கங்குவா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காணகன்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. பிரபா கூட தான் பண்ணுறேன். பிரபாகர் ஒர்க் பண்ணாரு. ஓகே, ஆரன் டைம் பிரபாகர் ஒர்க் பண்ணாரு. அது காமெடியாக ஒரு கேரக்டர், நல்லா ஹெட் ஒரு லீட் நல்லா ரோல் பண்ணுறாரு. ஓகே ஓகே. நான் பார்த்தீங்கன்னா அதில் நான் வில்லனாக பண்ணுறேன். செவலன் கேரக்டரும் அதில் பண்ணுறீங்க. ஆமாம் ப்ரோ. இப்போ நீ ஒரு சேனல் ஆரம்பித்தேன். சேனல் பேர் என்ன? என் சேனல் பேர் வந்து புளிப்பு மிட்டாய். சப்ஸ்கிரைப் புளிப்பு மிட்டாய் ஞாபகம் வச்சுங்க. சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். ஓகே, சரி. நான் மேக்கப் போட்டுக்கிட்டுங்களா? ஓகே, தேங்க்யூ. சார் கேட்டால் பண்ண வந்துட்டேன். இப்போ இன்டர்வியூ போகலாம். ஆக்சுவலாக வந்து நான் விற்க வைக்க மாட்டேன். டான்ஸ் பாட்டு ரீல்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லுவோம். ரெடி ஆகிக்கோங்க. என்ன கொஞ்சம் ரைட் ஆகும். ஓகே, இன்னும் ரைட். ஓகே ஓகே. ரெடிண்ணா? ரெடி. முருகா, இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவ்வளோதான். எடுத்தாங்க, இன்னொன்று எடுத்தாங்க, நிறைய கட் பண்ணி எடுத்தாங்க. ஒரு ஃபேமஸ் சேனல் நம்மளை இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்கன்னா அது எப்படி வருதுன்னு தெரில. வந்தப்புறம் கொஞ்சம் நிறைய பேர் பார்க்கலாம். இது ஏற்கனவே நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க இன்னும் நிறைய பேர் பார்க்கலாம். அதுக்கோசரம் தான். எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடாது. கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சின்ன ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் இருந்தால் லைஃப்பில் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வீட்டில் தம்பி சாப்பிட்டானா, ஒய்ஃப் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் தான் போய் சாப்பிட்ணும். என்ன சமையல் உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் போய் பார்க்கணும். உங்கள் வீட்டில் என்ன சமையல்? அது மாதிரி நம்ம வீட்டில் இன்றைக்கி மண்டே தானே, சிம்பிளாக இருக்கும். ஓகே, பாய்.